ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அறநெறி கதையை கேட்டுட்டு அனைவரும் தூங்குவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு காட்டுக்கு நடுவில் அழகான ஒரு நதி பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போ பாய்ஞ்சிட்டு இருக்கும்போது காடுன்றதுனால நதியோரமாக நிறைய மரங்கள் செடிகள்லாம் இருந்தது. அப்படி அந்த மரங்கள் செடிகளில் எறும்பு கூட்டங்கள் வரிசையாக போயிட்டு இருந்தது. அப்போ சிறிது காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கும்போது எறும்பு கூட்டத்தில் இருந்த ஒரு எறும்பு தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. நதி ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்ததுனால எறும்பால் நதியிலிருந்து வெளியே வர முடியல. நதியோடு அடிச்சுக்கிட்டே போச்சு. இதை ஒரு புறா கவனிச்சது. எறும்பு தண்ணிக்குள்ளே நீந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த புறா தன்னோட அழகால் அருமையான ஒரு இலையை பிச்சு எறும்பு நதியில் நீந்திக்கிட்டே, அதாவது நீந்த முடியாமல் தவிச்சுக்கிட்டே போகிற அந்த நதியில் அந்த இலையை தூக்கி போட்டுச்சு. இதை பார்த்த எறும்பு அந்த இலையில் ஏறி சேஃப்டியாக உட்காந்துட்டு நதி ஓரமாக அந்த இலை போகும்போது அப்படியே நதி கரையில் ஏறி தப்பிச்சிருச்சு. அப்போ அந்த எறும்பு புறாவை பார்த்து, ரொம்ப நன்றி, இந்த உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னால் உனக்கு உதவி தேவைப்பட்டால் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி புறாவை பார்த்து சொன்னிச்சு. அதுக்கு அந்த புறாவும், எறும்பு தானே, நமக்கு என்ன உதவி பண்ண போகுது, பட் ஆனால் இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணது சொன்னிச்சேன்னு சொல்லி பெருந்தன்மையாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் அந்த இடத்துலேருந்து பறந்து போயிடுச்சு. நாட்கள் போணுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வேடன் வேட்டையாட வந்தான் அம்புகளோட. இந்த வேடனுக்கு அன்னைக்கு இறை எதுவுமே கிடைக்கல. அந்த சமயம் பார்த்து அந்த புறா அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தது, மரக்கிளையில் உட்காந்துருந்தது. இந்த மரக்கிளையில் உட்காந்துருந்த இந்த புறாவை பார்த்த உடனே வேடனுக்கு வேறு வழி இல்லை, புறாவை அடித்து எடுத்துக்கணும். ஏன்னா அன்றைக்கி வேட்டைக்கு எதுவுமே இல்லை, எனிவே வேட்டையாட வந்திருக்கோம், அதனால் அந்த புறாவை அடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னிட்டு இருக்க அன்பை எடுத்து புறாவை நோக்கி குறி வைக்கிறான். அப்போ கீழே போயிட்டு இருந்த இந்த எறும்பு தற்செயலாக இந்த சம்பவத்தை பார்த்துருச்சு. தனக்கு அன்னைக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றணும், தன்னோட உயிரை காப்பாற்றணும், அந்த புறாவை எப்படியும் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட அந்த எறும்பு ரொம்ப வேகமாக அவசரமாக போய் வேடன் கரெக்டாக புறாவை குறி வச்சு அம்பு எய்ய வேண்டிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வேடனோட காலை கடிச்சிருச்சு. வேடனுக்கு திடீர்னு எறும்பு தன்னை காலை கடிச்சதுன்னு தன் வச்சிருந்த குறியை அவன் லைட்டாக விட்டுறான். அப்போ அம்பு அவன் கையிலேருந்து போனது, குறி தவறி புறா அமர்ந்திருந்த அந்த மரக்கிளையில் வேற ஒரு இடத்துல பட்டுருச்சு. இதை உடனே கவனிச்சிருச்சு புறாவும். ஸோ தன்னை யாரும் வேட்டையாட அம்பு நம்மளை நோக்கி எழுதியிருக்காங்கன்றத கவனித்த புறா உடனே சுதாரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, பறந்துருச்சு. அப்போ அந்த பறந்து புறா சுற்றி போய் கவனிக்குது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேடன் உடனே தன்னோட காலில் சொறிறான். அப்போ அங்கே எறும்பு வந்து கடிச்சிட்டு அங்கேருந்து போகிறத புறாவும் பார்த்துருச்சு. ஸோ அந்த புறா இப்போ நேராக அந்த எறும்புக்கிட்ட போய், நீ ஒரு சிறிய உயிரினம், நீ எப்படி எனக்கு உதவ முடியும்னு அன்றைக்கி நான் நினச்சேன், ஆனால் உண்மையாலுமே நீ என்னோட உயிரை காப்பாற்றிருக்கிற, இது நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கூட இருக்கிறவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செஞ்சோம்னா நமக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் தானாக கிடைக்கும். எனவே அனைவரும் இந்த கதையை பார்த்துட்டு இருக்கவங்க நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நம்ம முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சு நம்ம முடிஞ்ச உதவி செய்யலாம். நம்ம வந்து ஒன்றும் நம்ம கஷ்டப்பட்டு அவங்களுக்கு செய்யணும் அவசியம் இல்லை. நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யும்போது நமக்கு தேவைப்படுதோ தேவைப்படலையோ நமக்கு தேவையான நேரத்தில் சரியான உதவி நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற இந்த கருத்தோட இன்றைய கதையை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிம்மதியாக தூங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல நீதி கதையோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது SVG சத்யா, நியூ ஜென்ரேஷன் சேனல். கதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீதிநெறி கதைகளை கேட்கறதுக்கு சேனலில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய கதைகளை நீங்கள் டெய்லியும் இரவில் கேட்டுட்டு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு தூங்கலாம். நன்றி, வணக்கம்.